வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு. வணக்கம். வாங்க, புதிய மேம்பாலம் வேப்பம்பட்டு டு பெருமாள்பட்டு செல்லும் பாதையை காணலாம். இது வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன். வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டர்லேருந்து நம்ம இப்போ பெருமாள்பட்டு போகிற வழியை பார்க்கணும். இந்த வழித்தடத்தில் நம்ம பெருமாள்பட்டுக்கு போகிற வழி. இதுக்கு முன்னாடியாக நம்ம வேப்பம்பட்டுலேருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அது முதல் வீடியோ. ரெண்டாவது வீடியோ நம்ம வேப்பம்பட்டு மெயின் ரோட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டாவது வீடியோ போட்டிருக்கிறோம். இது அடுத்தது மேம்பாலம் பணி வேப்பம்பட்டுலேருந்து பெருமாள்பட்டுக்கு போகிறது. இது மேம்பாலம் பணி. இப்போ பெயிண்டிங் வேலைலாம் நடக்குது. இப்போது ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இன்னும் சில மாதத்தில் இந்த பணி முடிஞ்சிடும். மேலே எல்லாமே இப்போ பெயிண்டிங் வேலை நடந்துருக்குது பாருங்கள். இந்த பணி முடிஞ்ச உடனே நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நேராக பெருமாள்பட்டு வழியாகவும் பெருமாள்பட்டுலேருந்து வேப்பம்பட்டு வழியாக செல்கிற பாதை முற்றிலும் முடிஞ்சிடும். இந்த பாதை வழியாக நம்ம பெருமாள்பட்டு மக்களுக்கும் வேப்பம்பட்டு மக்களுக்கும் ஒரு பணி முடிஞ்சதுனால நம்மளுக்கு ஒரு செல்வாக்காக இருக்க ஒரு வழித்தடம் இது இருக்கும். நம்ம பள்ளிக்கூடம் போகிறதுக்கு பசங்களுக்கு, நம்ம ஏதோ வேலைக்கு போகிறதுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். நம்ம பாதை பாருங்கள், பெருமாள்பட்டுக்கு போகிற வழி இது. நம்ம அதாவது ஸ்ரீராம் காலேஜு, பஞ்சாயத்து ஆஃபீஸு, அப்புறமா கவர்மெண்ட் ஸ்கூலு பெருமாள்பட்டில், அதாவது வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உள்ளே போகிற வழி இது. இது சர்வீஸ் ரோடு. இது சர்வீஸ் ரோடெலாம் இப்போ ரெண்டு பக்கமும் சரி பண்ணின்னு வராங்க. மேலே பெயிண்டிங் வேலை நடக்குது. இப்போது ஜரூராக கடன்னு வேலை நடந்துக்கினே வருது. இப்போது நம்ம பெருமாள்பட்டில் பெயிண்டிங் வேலை, அப்புறமா மேலேருந்து தண்ணி, அதாவது ரெயின் வாட்டர் போகிறதுக்கு பைப்பெல்லாம் அமைச்சின்னு வந்துட்டாங்க. அந்த வேலையை முடிஞ்சுன்னே வருது. ஒரு சைடில் பெயிண்டிங் வேலை நடக்குது, ஒரு சைடில் மழை நீர் காவா நடக்கிறதுக்கு இது இருக்குது. இப்போது நடுவில் இந்த செவுறு மாதிரி போடுறாங்க, அதுவும் போட்டுன்னு வர்றாங்க. இப்போ ரெண்டு சைடும் சர்வீஸ் ரோடு போட்டாங்கன்னா இதை பாருங்கள், காய்கறி மார்க்கெட்டு பெருமாள்பட்டில் எல்லா வசதியும் இருக்குது. பெருமாள்பட்டில் நம்ம காய்கறி மார்க்கெட் இருக்குது, ஹோல்சேல் கடை இருக்குது, மருத்துவமனை 24 hours மருத்துவமனை இருக்குது, 24 hours ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்புறமா காலேஜ் இருக்குது, ஸ்ரீராம் காலேஜ் இருக்குது, ராஜா நர்சிங் ஸ்கூலுக்கு இருக்குது. நம்மளுக்கு இபி ஆஃபீஸு இங்கேயே இருக்குது. அப்புறமா இபி ஆஃபீஸுக்கு போகிற வழியும் இருக்குது. நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்குது. ஆனாலும் இந்த பிரிட்ஜு கட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த வழித்தடம்லாம் இப்போது இன்னும் சரி பண்ணின்னு வராங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாள், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோமா நம்மளுக்கு எல்லா வசதியும் வந்துடும். நம்ம இனிமேலுக்கு யாரையும் நம்பி இருக்க தேவையில்ல, அது மாதிரி நிலைமை வந்துடும். இப்போது நம்ம வழித்தடம் இல்லைன்ட்டு நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸில் போகணும், கலெக்டர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுவோம், இது செய்யணும். பசங்க கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு இதுவாகுது, ஷூலாம் நெஞ்சு சேரும். மழை காலம் வந்துச்சு, அப்போது ஒரே சேரும் இதுவாக இருக்கும். பாருங்கள் ரோடு இந்த மாதிரி. இந்த கஷ்டப்பட்டு போகிற இதுவெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ இதுவாகிடும். இங்கே நம்ம போகிற வழி பாருங்கள் எப்படி இருக்குது. கடையை இதுவும் வழித்தடமே இது இருக்காது. அந்த பிரிட்ஜு முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு இந்த வழியே தேவையில்லை, நம்ம அருமையாக போகலாம். இந்த சைடில் அருமையாக, இந்த சைடில் பெத்தஸ்டா ஹாஸ்பிட்டல் வேறு இருக்குது. நம்மளுக்கு கடை ரெண்டு பக்கமும் 2 கடை சைடு எல்லாமே வசதியும் வந்துடுச்சு. நம்மளுக்கு எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேடி வர மாதிரி நம்ம பிரிட்ஜி போட்டாங்கன்னா இன்னும் வசதி ஆகிடும். இந்த வழித்தடமே நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, நேராக பிரிட்ஜி வழியை எல்லா கடைக்காரங்களும் வந்துன்னு போயின்னுக்கலாம். தண்ணி கூட நம்மளுக்கு கஷ்டம் இல்லாத வரும். இப்போது தண்ணியெல்லாம் எத்தனை வர வண்டியெல்லாம் அந்த பள்ளம் மேடு இது பிரிட்ஜு வேலை நடக்கிறதுனால
ரொம்ப கஷ்டம். அதாவது இந்த ஸ்டார்டிங் பண்ணதுலேருந்து இந்த பிரிட்ஜி நடுவில் கொஞ்ச நாள் நின்று போனதுனால எல்லா வழித்தடமும் ரொம்ப மோசமாயிடுச்சு. வழியே இல்லாத மாதிரி மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் அந்த விடிவு காலம் இன்னும் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இப்போது ஃபுல் வேலை முடிஞ்சு இப்போ பெயிண்டிங் வேலை வந்துட்டாங்க. பிரிட்ஜி வேலை இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்தோம், அந்த அரவிந்தா ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டார்டிங்கு இது எண்டு பெருமாள்பட்டு. அரவிந்தா ஸ்கூல் வழியாக நம்ம ஏறுற வழியெல்லாம் முதல் வீடியோவில் காமிச்சிருக்கிறோம். நம்ம அதெல்லாம் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. அங்கெல்லாம் எல்லாம் வாட்டர் லைன் பெயிண்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு. ரெண்டாவது நம்ம மெயின் ரோடு, அதாவது திருவள்ளூர் டு ஆவடிக்கு போகிற ரோடு, அந்த ரோட்டில் கிராசிங் ஆகிட்டு அந்த வேலை கொஞ்சம் தடங்கலாக இருந்தது. அந்த வேலையும் இப்போ முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம பெருமாள்பட்டுக்கு இந்த சைடில் போட்டுன்னு வர இதுவும் கொஞ்சம் இருக்குது, அதுவும் முடிஞ்சிடும். இப்போ காவா ரெயின் வாட்டர் காவா இதெல்லாம் கட்டியிருக்காங்க, அதெல்லாம் ஃபினிஷிங் வேலை இருக்குது கொஞ்சம். அப்புறமா பெயிண்டிங் வேலை எல்லாம் அடிச்சின்னு இதெல்லாம் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிம்மதியாக மக்கள் எந்த வழியிலும் போகலாம். அதாவது காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் காலேஜ் பசங்க வர்றாங்க. அந்த டைமில் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வேலைக்கு போகிறவங்க இது ஒரே வழி தான். இந்த வழினால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இது. பாருங்கள், பஞ்சாயத்து ஸ்கூல் இருக்குது, அங்கே காவா மெட்ரோ லைன் எல்லாம் போட்டுன்னுக்குறாங்க. மெட்ரோ ரெயின் வாட்டர் போகிறதுக்காக ரெடி பண்ணின்னுக்குறாங்க. இந்த சைடில் இப்படி போனோம்னா நம்ம இப்போ இதுக்கு போகலாம், ரயில்வே ஸ்டேஷனுக்கா. அது வேறு சர்வீஸ் ரோடு. இப்போ அந்த சைடில் போகிறாங்க. இப்போ ஒரு சர்வீஸ் ரோடு தான் இருக்குது. இப்போ அது ரெண்டாவது ரோடும் போட்டுன்னு வராங்க. அந்த சைடில் போட்டாங்களாம் வச்சுக்கோங்க. அந்த பாருங்கள், பசங்க பாருங்கள் எல்லாம் நடந்து போகிறாங்க பாருங்கள், எல்லாம் அந்த பிரிட்ஜாண்ட. இந்த பிரிட்ஜுக்காக தான் எல்லாமே வெயிட்டிங். இப்போ பெருமாள்பட்டுக்கு இந்த பிரிட்ஜினால்தான் பெருமாள்பட்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது. இப்போ அதை போட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, பெருமாள்பட்டு பெருமாளில் கூட பிடிச்சிடலாம். ஆனால் பெருமாள்பட்டை பிடிக்க முடியாது, அவ்வளோ வசதி ஆகிடும். அந்த நிலைமைக்கு வந்துடும். அப்போது இந்த சைடில் இந்த ஒரு சர்வீஸ் ரோடு தான் இப்போ ஓடி நிற்குது. இப்போ பாருங்கள், இந்த பிரிட்ஜி இந்த ரெண்டு சைடும் பாலெல்லாம் கட்டி மண் போட்டாங்க. இந்த சைடெலாம் இடிச்சிட்டாங்க பாருங்கள், பில்டிங்லாம் இடித்து இப்போது சர்வீஸ் ரோடு இப்போ பெருசாக ஆகிட்டாங்க. ரெண்டு பக்கமும் சர்வீஸ் ரோடு இப்போ போயிட்டு ரெண்டு பக்கமும் செவரும் வந்துடுச்சு. இப்போ இந்த சர்வீஸ் ரோடெலாம் போட்டு இன்னும் போட்டாங்க வச்சுங்க, அருமையாக நம்ம மக்கள் இந்த சைடும் போகலாம். ஒன் வே, இந்த சைடில் ஒன் வே மாதிரி வந்துடும். பெருமாள்பட்டுக்கு ரொம்ப இது வந்துடும். இந்த சைடில் கொஞ்சம் தொழு போனீங்கன்னா பெத்தஸ்டா ஹாஸ்பிட்டலும் இருக்குது. அதுவும் 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது 24 ஹவர்ஸு. எல்லா வசதியும் இருக்குது. நம்மளுக்கு காலேஜ் இருக்குது. இந்த வசதி இந்த இது இப்போ முடிகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. எல்லாம் கடையெல்லாம் ஆயிடுச்சு. இப்போது தர போட்டு இப்போது ரெயின் வாட்டர் போட்டுன்னு வராங்க. இப்போ ரெயின் வாட்டர் வழி முடிஞ்சிச்சுன்னா இந்த தார் ரோடு போட்டுருவாங்க. இப்போ இந்த சைடு இப்போ ஒரு சைடு தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. இந்த பக்கமும் பில்டிங்கெலாம் இப்போ அவங்களாம் ஸ்டே வாங்கி வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் உடச்சி பில்டிங்லாம் உடச்சி எல்லாம் ஸ்டேயெல்லாம் நீக்கிட்டு இப்போது எல்லாம் ரெயின் வாட்டர் பாலம் போட்டுன்னு சர்வீஸ் ரோடு போட்டுன்னு வராங்க. இப்போ அந்த பெருமாள்பட்டு காலேஜ்லேருந்து அப்படியே நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸு அப்படியே நம்ம இப்படி வந்தோன்னு வச்சுங்க, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஏறினோம்னா நேராக டன்லப் நகர் வழியாக போயிடலாம். அரவிந்த் ஸ்கூலு அந்த வழியாக இறங்கி அப்படியே நம்ம இதுக்கு செவ்வாப்பேட்டு போதானாலும் போகலாம், இந்த சைடில் திருநீண்டரோடு போதானாலும் போகலாம். நம்மளுக்கு வண்டிக்கு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த பக்கம் இருக்கிறவங்க பூந்தமல்லிக்கு இதுக்கெல்லாம் போதானாலும் இந்த பாலம் வழி, அதாவது அரவிந்தா ஸ்கூல்லேருந்து ஏறினோம்னா நேராக பாலம் வழியாக ஏறி இறங்கி நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸ் தான் நேராக போனோம்னா ஸ்ட்ரெயிட்டாக கொட்டாம்பேடு புது சத்திரம் அந்த வழியாக போய் நம்ம திருவள்ளூருக்கு இந்த சைடில் போகலாம். இந்த சைடில் போதானா பூந்தமல்லி போகலாம். நம்ம நிறைய வசதி இருக்குது. ஆனால் இந்த பாலம் தான் ஒரு முட்டுக்கட்டியாக இருக்குது. இப்போ அந்த வேலையை முடிஞ்சிட்டு நீங்கள் பாருங்கள், வேப்பம்பட்டு வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு எப்பவுமே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்தியெல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு நீங்கள் எப்பவுமே பார்த்துக்கினே இருங்க, அதில் நல்ல செய்தி வந்துக்கினே இருக்கும். வணக்கம்.